மக்களே, இது வந்து தேங்காய், 4 காஞ்ச மிளகாய், சீரகம், சின்ன வெங்காயம். நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைக்கணும். தேங்காய் பிடிக்காது, நெஞ்சிலே நிற்கின்னு சொல்கிறவங்க 4 மிளகு, ரசத்துக்கு வைப்போம்ல மிளகு, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இப்போ நம்ம வந்து இந்த மசாலா எல்லாம் எண்ணெயில் மொத்தமாக ஊற்றி கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இவ்வளோ தண்ணி போட்டிருக்குறோம். இவ்வளோ தண்ணி விட்டு நல்லா கொதிக்குதா. இப்போ வந்து மாங்காய் பீஸாக சேர்த்தாச்சு. நல்லா அரை மாங்காய் போட்டிருக்கேன். எனக்கு மாங்காய் ரொம்ப பிடிக்கும், அதனால போட்டிருக்கேன். அரை மாங்காவா, இது நல்லா வேகட்டும். இந்த குழம்போட இது நல்லா வெந்து நல்லா வேகட்டும். இதை எடுத்த மக்களே, அதில் ஸ்லிப்பாகிட்டு வீடியோ முதல்ல எடுத்தேன். இப்போ வந்து இந்த குழம்போட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா கொதி வந்து மாங்காய் நல்லா வெந்துச்சு மக்களே. இப்போ என்ன பண்ணுறோம், முருங்கைக்காயை வெந்த முருங்கைக்காயை அதில் கொட்டுறோம். முருங்கைக்காய் மலிவாக இருக்க சமயம் மாங்காய் முருங்கைக்காய் போட்டு இந்த மாதிரி நல்லா கட்டியாக குழம்பு வச்சு சாப்பிடுங்க. கை காலுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. குழம்பு ரெடி ஆகிடுத்து மக்களே, பாருங்கள். மல்லித்தலை தூவியாச்சு. கரெக்டாக இருக்கார். கொஞ்ச நேரத்தில் திக்காயிரும். முருங்கைக்காய் விலை கம்மி, மாங்காய் சீசன். நல்லா வச்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. விலை மலிவாக இருக்கும்போது நல்லா சாப்பிட்டுக்கணும். இவ்வளோதான் மக்களே.